ஜிம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 15/12/2023 சோபகிருது வருடம் கார்த்திகை 29, ஆங்கிலம் 15/12/2023. நல்ல நேரம் 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி திருதியை. நட்சத்திரம் பூராடம். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் மிருகசீரிடம் திருவாதிரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய ராசி பலனை பார்க்கலாம். முயற்சியை கைவிடாத மேஷ ராசி அன்பர்களே, வியாபார பணிகளில் மறைமுகமான ஆதரவு கிடைக்கும். நண்பர்களின் வழியில் லாபம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும். பொன் பொருள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களால் லாபம் உண்டு. வழக்குகளில் சாதகமான சூழல் அமையும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை கொடுக்கும். இன்று முருகப்பெருமானை வணங்கி வர இனிமையான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 7. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிதானத்தை கடைபிடிக்கும் ரிஷபராசி அன்பர்களே, இன்று பொறுமையுடன் செயல்படவும், உறவினர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும், கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும், பிடிவாதத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வழக்குகளில் இழுபறியான சூழல் ஏற்படும். இன்று நவகிரக வழிபாட்டால் இனிமையான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 6. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு இவை பெரிதாக எண்ணும் மிதுன ராசி அன்பர்களே, பெற்றோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆரோக்கியம் நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும். தடைப்பட்டு வந்த ஒப்பந்த பணிகள் சாதகமாகும். கடன் சார்ந்த செயல்களில் விவேகம் வேண்டும். உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல் இன்று மறையும். வியாபாரம் நிமித்தமான அலைச்சல்கள் உண்டாகும். இன்று காளி தேவியை வணங்கி வர இனிதான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 3. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தானாக வந்து சேர்ந்தாலும் பெரிதாக எடுத்துக் கொள்ளாத கடகராசி என்பர்களே, அலுவலக பணிகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும். தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். சுப காரியங்களை முன்னின்று செய்வீர்கள். தனவரவுகளால் கையிருப்புகள் மேம்படும். பணி சார்ந்த சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். மேலும் இன்று நீங்கள் அனுமானை வழிபட இனிய நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 2. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். விடாமுயற்சி உடைய சிம்ம ராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அமையும். தடைப்பட்ட சில வேலைகள் நிறைவு பெறும். விலகி சென்றவர்கள் சாதகமாக இருப்பார்கள். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும். சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். குலதெய்வத்தின் அருளால் பல காரியத்தை சாதிப்பீர்கள். மேலும் இன்று வீரபத்ரரை வணங்கி வர இனிய நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 6. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இயல்பான குணம் கொண்ட கன்னிராசி என்பர்களே, நண்பர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்பு ஏற்படும். உடன் இருப்பவர்களால் பொறுப்புகள் அதிகரிக்கும். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள். மேலும் இன்று நீங்கள் அம்பிகையை வழிபட இனிமையான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 7. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எதையும் சரிசமமாக நோக்கும் துலாம் ராசி என்பர்களே, வியாபார பணிகளில் விவேகம் வேண்டும். உடன் இருப்பவர்களால் அலைச்சல்கள் உண்டாகும். செலவுகளால் கையிருப்புகள் குறையும். எண்ணிய பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். மறைமுகமான விமர்சனங்கள் தோன்றி மறையும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும். மேலும் இன்று நீங்கள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் இன்று நீங்கள் பெருமாளை வணங்கி வர இனிமையான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 4. இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். பேச்சாற்றல் மிகுந்த விருச்சிக ராசி என்பர்களே, எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். வாழ்க்கை துணிவர் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும். வியாபார பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும்.
உயர் அதிகாரிகளின் எண்ணங்களை அறிவீர்கள். மனதளவில் சில மாற்றமான சூழல் ஏற்படும். மேலும் இன்று நீங்கள் நரசிம்மரை வணங்கி வர இனிமையான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 9. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். குற்றம் பார்க்கில் சுற்றமில்லை என்ற எண்ணம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வழக்கு சார்ந்த செயல்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும். உத்தியோக பணிகளில் ஆர்வம் ஏற்படும். பொது வாழ்க்கையில் சில மாற்றங்கள் அமையும். பயணங்களால் அனுபவம் அதிகரிக்கும். மேலும் இன்று நீங்கள் லட்சுமி தேவியை வணங்கி வர இனிய நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 1. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்தவர் உயர்வில் மகிழ்ச்சியை காணும் மகர ராசி அன்பர்களே, உத்தியோக பணிகளில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும். வியாபாரம் நிமித்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கும். விவசாய பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். சிந்தனைகளில் புதுமைகள் பிறக்கும். அதிகார பொறுப்புகளின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். மேலும் இன்று நீங்கள் சித்தர்கள் வழிபாடு செய்ய இனிமையான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 6. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை உடைய கும்பராசி அன்பர்களே, இன்று நண்பர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். நினைத்த சில காரியங்களில் அலைச்சல்கள் ஏற்படும். தாயாருடன் விட்டு கொடுத்து செல்லவும். வியாபாரம் தொடர்பான பயணங்களால் லாபம் அதிகரிக்கும். பணிகளில் இழுபறியான சில வேலைகள் முடியும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் சூழல் உருவாகும். மேலும் இன்று நீங்கள் விநாயகரை வணங்கி வர இனிதான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 8. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். பிறர் மனம் கோணாமல் பழகும் மீனராசி அன்பர்களே, இன்று வியாபாரத்தில் இழுபறியான சூழல் அமையும். உத்தியோக பணிகளில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும். புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்று ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி வர இனிதான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 6. இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.